2026 ஆண்டுக்கான வாக்குத்தத்த வசனம் கர்த்தர் நமக்கு தந்தது, சபைக்கு தந்தது. ஆமே, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆமே, அல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆமே, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்திருக்கிறது. யாருடைய மகிமை? நம்ம மேல, ஊழியத்துல வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் மேல யாருடைய மகிமை உதித்திருக்கிறது? கர்த்தருடைய மகிமை உதித்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உதித்திருக்கிறபடினால நீங்களும் நான் இனி அமைதியா இருக்க முடியாது. நீங்கள் நானே செய்ய வேண்டியது, உதித்திருக்கிறபடினால எழும்ப வேண்டும். எழும்போது மாத்திரமல்ல, பிரகாசிக்க வேண்டும். அதான் வேதம் சொல்கிற, எழும்பி பிரகாசி. அல்லேலூயா. பக்கத்துல உள்ளவங்க கையை எப்படி சொல்லுங்க, எழும்பி பிரகாசிங்க. எழும்பி சந்தோஷமா சந்தோஷமா எழும்பி பிரகாசிங்க. உன் ஒளி வந்திருக்கிறது, உன் ஒளி வந்திருக்கிறது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்திருக்கிறது. அல்லேலூயா. இங்க சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசிங்க. அமைதியா இருந்தது போதும். அல்லேலூயா. அதனால்தான் வேதம் சொல்கிற, எழும்பி பிரகாசி. இதுவரைக்கும் நம்ம எழும்பாம இருந்தோம், பிரகாசிக்காம இருந்தோம். இந்த 2026 ஆண்டு பிரகாசிக்கிற ஆண்டு, எழும்புகிற ஆண்டு, பிரகாசிக்கிற ஆண்டு. ஏன் சாதாரண பிரகாசிக்க முடியாது. அவருடைய ஒளி இல்லாதபடி, அவருடைய பிரகாசம் இல்லாதபடி எந்த மனிதனாலும் எந்த மனுஷினாலும் பிரகாசிக்கவே முடியாது, பிரகாசிக்கவே முடியாது. அப்படியானா நீங்கள் நான் பிரகாசிக்க போகிறோம் என்று சொன்னா நம்ம மேல கர்த்தருடைய மகிமை உதித்திருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய மகிமை என் மேல் உதித்திருக்கிறது. ஆமே, கர்த்தருடைய ஒளி என் மேல வந்திருக்கிறது. நான் எழும்பி பிரகாசிக்க போகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்காக, நமக்காக அல்ல, கர்த்தருக்காக எழும்ப போகிறோம், கர்த்தருக்காக பிரகாசிக்க போறோம், கர்த்தருடைய நாம மகிமைக்காக பயன்பட போறோம். அநேகர் ஆமே பயன்பட்டு இருக்கிறாங்க. வேதத்துல அநேக பெண்கள் பயன்பட்டிருக்கிறாங்க, எழும்பி பிரகாசித்திருக்கிறாங்க. அநேக சகோதரர்கள் எழும்பி இருக்கிறாங்க. எழும்பினவங்க எல்லாருமே பிரகாசித்தாங்க. கர்த்தருடைய மகிமை யார் மேலெல்லாம் உதித்ததோ அவர்கள் அமைதியா இருக்கவில்லை. ஆமே, அவர்களால் அமைதியா இருக்கவும் முடியலை. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய மகிமை வந்திருக்கிறது, அவருடைய ஒளி வந்திருக்கிறது. அதனால அவர்கள் எழும்பினாங்க, பிரகாசித்தாங்க, பெரிய பெரிய காரியங்களை செய்தாங்க, அசாதாரண காரியங்களை செய்தாங்க. பெண்கள் பலவீன பாண்டம் தான், ஆனா பலவீன பாண்டமா இருந்தாலும் அந்த பலத்தின் ஆவி வெளிப்பட்ட வேளையில அவர்கள் கர்த்தருக்காக எழும்பினார்கள். அல்லேலூயா. நல்ல வீர பெண்மணிகளாய் எழும்பினார்கள். தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் நான் சாதாரண பெண்மணிகள் அல்ல, வீர பெண்மணிகள். ஏன் வீர பெண்மணிகள்? கர்த்தருக்காக எழும்புகிறவர்கள் மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஒளி நம்ம மேல பிரகாசித்திருக்கிறது, கர்த்தருடைய மகிமை நம்ம மேல உதித்திருக்கிறது. அல்லேலூயா. அதனால நீங்களும் நானும் விசேஷித்த பெண்மணிகள். ஆமை, வேதம் சொல்லுகிறது பெண்கள் பலவீன பாண்டம் என்று. ஆமை, உலகம் சொல்லுகிறது அடுப்பு ஊதுகிற பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொல்லுகிறது. அப்படி பல நிலைமையில சொன்னாலும் கர்த்தருடைய மகிமை நம்ம மேல உதிக்கும் போது நீங்கள் நானும் பாக்கியசாலிகள். அல்லேலூயா. நீங்கள் நானும் பாக்கியசாலிகள், பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இங்க பாருங்க, அதே ஏசாயா 52ஆம் அதிகாரத்திலையும் ஒரு வார்த்தை சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே. சீயோன் என்று சொன்னால் தேவ பிள்ளைகள். தேவ பிள்ளைகளுக்கு தான் சீயோன் என்று பெயர். சீயோன் என்று சொன்னால் அவர்களிடத்துல கர்த்தர் இருக்கிறார், அவருடைய உள்ளத்துல கர்த்தர் தங்கி இருக்கிறார். அவர்கள் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள். ஆராதிக்கிற பிள்ளைகள் என்ன செய்யுங்க? தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைங்க என்ன செய்யுங்க? எழும்புங்க. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அல்லேலூயா. இதுவரை வந்திருக்கலாம், இப்ப பிரகாசம் வந்தபோது விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. வருவதற்கு பயப்படுவாங்க. நம்முடைய பிரகாசத்தை மற்றவர்கள் பார்க்க போகிறாங்க. அல்லேலூயா. மகிமை நம்ம மேல உதித்திருக்கிறதை ஜனங்கள் பார்ப்பார்கள். நம்மோடு கூட ஆராதிக்கிறவர்கள் பார்ப்பார்கள். அதான் வேதம் சொல்லுகிற, இனி உன்னிடத்தில் வருவதில்லை. 2வது வசனத்தை வாசிச்சு பாருங்க.
தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எழுந்திருக்க முடியாதபடி சில தூசிகள், சில பாவங்கள், சில கரைகள், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அது அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கலாம். அதான் வேதம் சொல்லுகிறது, அந்த தூசி, உன்னால எழும்ப முடியாமல் இருக்கிற தூசியை நீ உதறி தள்ளிவிட்டு நீ என்ன செய்? எழுந்திரு, எழுந்திரு. அல்லேலூயா, எழுந்திரு. ஏன்னா தூசி தான் அநேக நேரங்கள்ல நம்ம எழும்ப விடாதபடி இருக்கிறது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்துள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. அல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே. அதுதான் தூசி. தேவ பிள்ளைகளே, மரித்த சில காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில தூசியா இருக்கிறது. அவர்களை விட்டு நீங்க எழும்பும் போது கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார், கர்த்தருக்காக. அல்லேலூயா. அப்படி தூசியை விட்டு உதறின அநேக சகோதரிகள் இருக்கிறாங்க. அதுல சிலரை மாத்திரம் நீங்களும் நானும் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும், ஆமென், தெபோராளாகிய நான், சீயோனாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும், கிராமங்கள் பாழாய் போயின. ஆமென். வேதம் சொல்லுகிறத பாருங்க. வேதம் தெபோராள் சொல்லுகிறான், நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே, ஆமென், நான் தாயாக எழும்பு. தாய் என்று சொன்ன அது ஒரு விசேஷித்த குணம். சபையில இருக்கிற ஊழியக்காரர்கள், அது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் தாயாக இருக்க வேண்டும். ஆமே, பால் ஊட்டுகிற தாயானவளை போல இருக்க வேண்டும். எந்த கலக்கங்கள், கவலைகள், வேதனைகள், பிரச்சனையோடு வருகிறார்களோ அவர்களிடத்துல தாயாக பழக வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது, தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. தெபோராள் எழும்பாத பட்சத்துல கிராமங்கள் எல்லாம் பாழாய் போயின. ஜனங்கள் எல்லாம் பாழாய் போவாங்க, ரட்சிக்கப்படாம பாவத்துல அழிந்து போவார்கள். அதனால கிராமங்கள் பாழாக போகிறது, ஜனங்கள் அழிந்து போக போகிறாங்க. அதனால தெபோராளாகிய நீ தாயாக எழும்பும் அளவு கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. ஏன் அப்படி பாழாய் போயின என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், வேதத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆமே, யாபீன் என்கிற ஒரு ராஜா இஸ்ரவேல் தேசத்தை அடிமைப்படுத்தி இருந்தான். தேவ பிள்ளைகளை கொடுமையாய் நடத்தினான், சித்திரவதை செய்தான். அவர்களை சரியாக ஆராதிக்க விடாதபடி, தேவனுக்கு பிரியமாய் வாழ விடாதபடி அவன் கொடுமைப்படுத்துகிறவனாய் இருந்தான். அவனுடைய பெயர் யாபீன் என்கிற ராஜா. அவனுக்கு ஒரு சேனாதிபதி இருந்தான், அவனுடைய பேர் சிசரா என்கிறது. ஆனா இங்கே பயங்கரமாய் கொடுமைப்படுத்துகிறான் தேவ பிள்ளைகளை. ஆனா அப்படி இருக்கும்போது இங்க ஒரு யுத்தம் நடக்கிறது. ஆமே, யுத்தத்துல இந்த யாபீன் என்கிற ராஜா வர வேண்டும், அவன் வரல. ஏன்னா இந்த சிசராவின் மேல அவ்வளவு நம்பிக்கை, இவன் போனா போதும் நிச்சயமாய் நமக்கு வெற்றிதான் என்று சொல்லி சிசரா என்கிற சேனாதிபதியை அனுப்பி வைக்கிறான். இதையெல்லாம் இந்த அறிந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த தாயாகிய இந்த தெபோராளிடத்தில் வருகிறாங்க. வந்து தன்னுடைய பிரச்சனையை சொல்லுகிறாங்க, தன்னுடைய கவலையை சொல்லுகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ராஜா எங்களை ரொம்ப துன்பப்படுத்துகிறான், ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான், நாங்க என்ன செய்ய என்று அவர்கள் எல்லாம் வேதனைப்படுகிறார்கள். அப்பொழுதுதான் தேவன் சொல்லுகிறான், நீ தாயாக எழும்ப வேண்டும். அல்லேலூயா. நீ தாயாக எழும்பாத பட்சத்தில் அவங்க எல்லாம் அழிந்து போவாங்க, அவங்க எல்லாம் சிறைப்பட்டு போவாங்க. யாபீன் என்கிற ராஜா கொலை செய்து போடுவான், சிசேரா என்கிற ராஜா கொலை செய்து போடுவான். அதற்கு அவர்களை நீ தப்பிக்க வேண்டுமானால் நீ தாயாக எழும்பியாக வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை இங்கே வெளிப்பட்டது. அந்த வேளையில தான் இந்த தெபோராளாகிய இந்த பெண்மணி அங்கே எழும்புகிறாள். பாருங்க, அதே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். யாருக்கு 900 இரும்பு ரதங்கள்? இந்த சிசரா என்கிற சேனாதிபதிக்கு 900 இரும்பு ரதங்கள் இருந்தது. 20 வருஷம் கொடுமையாய்
ஒடுக்கினான். கொடுமை மாத்திரமல்ல, ஒடுக்கினான். எந்த அளவுக்கு இந்த தேவ பிள்ளை பழுக கூடாதோ, பெருக கூடாதோ அந்த அளவுக்கு ஒடுக்கினான். ஆமே, வேதனைப்பட்டாங்க. அவங்க வாழ்க்கையே கண்ணீரின் கதையாகவே காணப்பட்டது. அது எத்தனை வருஷமா? 20 வருஷமா அவன் கொடுமைப்படுத்தினான், ஒடுக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி என்ன செய்தாங்க? முறையிட்டார்கள். அவன் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஆண்டவரே, இப்படி இந்த ராஜா எங்களை கொடுமைப்படுத்துகிறான், ஒடுக்கிறான், எங்களுக்கு நிம்மதி இல்லை, எங்களுக்கு ஒரே கலக்கம், அழுகை, கண்ணீர், புலம்பல், நாங்க என்ன செய்வது என்று கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தானே தேவ பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்திலும் அப்படித்தானே. அநேக நேரத்தில் இந்த யாபீன் என்கிற சத்துருவாகிய சாத்தான் நம்முடைய வாழ்க்கையை அநேக நேரத்தில் ஒடுக்குகிறான் அல்லவா, கொடுமைப்படுத்த அல்லவா, நம்முடைய சபையை கொடுமைப்படுத்துகிறான் அல்லவா, தேவ பிள்ளைகளை கொடுமைப்படுத்துகிறான் அல்லவா. நீங்கள் நானும் சந்தோஷமாக வாழ முடியல. ஆமே, மன நிறைவோடு வாழ முடியல. ஏதோ ஒரு பிரச்சனை நம்மை தாக்கி கொண்டே இருக்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனை நம்மை அழுத்தி கொண்டே இருக்கிறது. அதனால நமக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனா இதற்கு பின்னாடி ஒரு சத்துரு இருக்கிறான் என்பதை மறந்து போகாதீங்க. அல்லேலூயா. சபைக்கு வருகிற ஜனங்களை சத்துரு ஒடுக்குகிறான், நெருக்குகிறான். அவர்களை எல்லாம் விடுதலையாக்க வேண்டுமானா தெபோராள் எழும்பியே ஆக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆண்டு இந்த முதல் தேதியிலே கர்த்தர் தெபோராளை எழுப்ப போகிறார். அல்லேலூயா. தெபோராள் தாயாக இந்த இடத்திலே எழும்ப போகிறாள். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யும்படியா ஒடுக்கப்படுகிற ஜனங்கள், நெருக்கப்படுகிற ஜனங்கள், சத்துருவால நெருக்கப்படுகிற ஜனங்களை விடுதலையாக்கும்படியா தாய் எழும்ப போகிறாள். அல்லேலூயா. சபைக்கு கர்த்தர் பெரிய விடுதலை வைத்திருக்கிறார். சபைக்கு கர்த்தர் பெரிய ஒரு பிரகாசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். மாத்திரமல்ல, ஆராதனைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் பிரகாசத்தை இந்த வருடத்தில் நீங்க பார்ப்பீர்கள். அல்லேலூயா. பெரிய துன்பங்கள் மாறும், துயரங்கள் மாறும், பிரச்சனைகள் மாறும். இவன் 20 வருஷமாக கொடுமைப்படுத்தினானா, ஒடுக்கினானா? நீங்க சிந்திச்சு பாருங்க. நம்முடைய குடும்பங்களை எத்தனை ஆண்டாக கொடுமைப்படுத்துகிறான், ஒடுக்குகிறான். ஆமென். அல்லேலூயா. ஊழியத்தில் எவ்வளவு ஒடுக்குதல்கள், எவ்வளவு நெருக்குதல்கள். சபைக்கு வருகிற குடும்பங்கள் நீங்க சிந்திச்சு பாருங்க. ஏதோ ஒரு விதத்துல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லாம ஒடுக்குகிறான் அல்லவா. ஆமென். நம்மை அழ வைக்கிறான், புலம்ப வைக்கிறான், கண்ணீர் விட வைக்கிறான். இது நாம் அல்ல, நமக்கு பின்னாடி நம்முடைய குடும்பத்துல ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு அழுகை, ஏன் இவ்வளவு புலம்பல்? காரணம் வேற ஒன்றுமில்ல. யாபீன் என்கிற ராஜா கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். சிசேரா என்கிற சேனாதிபதி கொடுமைப்படுத்துகிறான் தேவ பிள்ளைகளை. அதனால நீங்க அழுகிறீங்க, புலம்புறீங்க. உங்க குடும்பத்துல ஏன் பிரச்சனை, ஏன் பிரச்சனை? நீங்க சிந்திக்கிறீங்களா? குடும்பத்துல போராடுகிற சத்துரு பிள்ளையின் வாழ்க்கையில ஏன் போராட்டம்? வேற ஒண்ணும் இல்ல தேவ பிள்ளைகளை. பிள்ளையின் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லி பின்னாடி ஒரு பொல்லாத ஆவி இருந்து கிரியை செய்கிறது. அல்லேலூயா. இதில் இருந்து நீங்களும் நானும் விடுதலை பெற வேண்டுமானா எழும்பியே ஆக வேண்டும், எழும்பியே ஆக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேகருடைய கண்ணீர்கள் மாறப்போகிறது, கவலைகள் மாறப்போகிறது, வேதனைகள் எல்லாம் மாறப்போகிறது. சிசேரா என்கிறவனை கர்த்தர் நம்முடைய கையில தரப்போகிறார். அல்லேலூயா. வேற ஆண்களுடைய கையில் அல்ல, பெண்களுடைய கையிலே தந்தே சிசேராவை நீங்களும் நானும் கொலை செய்ய போகிறேன் தேவ பிள்ளைகளே. நம்முடைய குடும்பத்துல போராடுகிற பொல்லாத சாத்தானை ஆமென் நம்முடைய கையில தான் அவர் தரப்போகிறார். வேற யாருடைய கையில அவர் தரப்போகிறது இல்ல தேவ பிள்ளைகளே. அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை சபையை மாத்திரமல்ல, என்னோடு ஒரு சிறு கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப போகிறார். அல்லேலூயா. ஒரு சிறு கூட்டத்தோடு நீங்கள் நான் ஒருமனப்பட்டு எழும்போமானா ஆமென் நம்முடைய தேசத்துக்கு, நம்முடைய கிராமத்துக்கு விடுதலை. முதல்ல சபைக்கு, உங்க குடும்பத்தில் பெரிய விடுதலை தேவ பிள்ளைகளே. பெரிய விடுதலை மாத்திரமல்ல, நம்முடைய கிராமத்தில் அதை அடிமைப்படுத்தி அந்த பொல்லாத ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை, சந்தேகம் இல்லை. அது இந்த ஆண்டு தான் தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டு தான். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிற எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அந்த மகிமையோடு போ, அந்த ஒளியோடு நீ போ. அதற்கு முன்னாடி எவனே நிற்க முடியாது. விருத்த சேதனம் இல்லாதவன், அசுத்தன் உனக்கு முன்பாக நிற்க முடியாது. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. உண்மையாகவே, உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அல்லேலூயா. அல்லேலூயா. அதே நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். நீ என்னோட கூட வந்தால்
போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். யார இந்த பாரா கூப்பிடுகிறார் என்று சொன்னால் இந்த தெபோரால தான். ஏன்னா இந்த பாரா விசுவாசத்துல கொஞ்சம் பலவீனம் உள்ளவன். ஆனா இந்த தெபோராள் விசுவாசத்துல பராக்கிரமசாலி. ஆமென். அதனால தான் இவன் சொல்லுகிறான், இந்த தெபோராளுடைய விசுவாசத்தை பார்த்த பாராக் சொல்லுகிறான், நீ என்னோட கூட வந்தால் நான் போவேன், நீ என் கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன். நான் விசுவாசம் இல்லாம எனக்கு அங்க எதையும் செய்ய முடியாது. ஆனா நீ விசுவாசிக்கிற, அதனால நீ என்னோடு சேர்ந்து விடு. நீ என்னோடு சேர்ந்து விட்டா எனக்கும் தைரியம் வந்து விடும். நாம என்ன செய்யலாம், அந்த சிசேராவை யாபீனை நாம என்ன செய்யலாம், அழிக்கலாம் என்று இந்த பாராக் சொல்லுகிறார். இதை கேட்டு அந்த 9 10 வாசிச்சு பாருங்க. நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது, ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் எழும்பி பாராக்கோட கூட கேதேசுக்கு போனாள். அடுத்த வசனம். அப்பொழுது பாராக், யாரையெல்லாம் பாராக் அழைக்கிறான் பாருங்க. இவங்க 2 பேர் தனியா போகல, பாராக் மாத்திரமல்ல, இந்த தெபோராள் மாத்திரம் போல. அங்க என்ன செய்யறாங்க, அங்க ஐடியா கொடுக்கறாங்க. நீ என்ன செய்ய தெபோராள் ஐடியா கொடுக்கிறா. அதை கேட்டு செபுலோன் மனுஷர், நப்தலி மனுஷர், கேதேஸ், இப்படி எல்லாம் ஒரு 10,000 பேரை அழைத்து கொண்டு அவர்களை எதிர்க்கும்படியாய் போகிறாங்க. இவங்க 10,000 பேர் தான். ஆனா அவர்கள் கையில இருந்து 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. பயங்கர பராக்கிரமசாலிகள், பயங்கரமான பலசாலிகள். இவர்களுக்கு உண்மையாக இவர்கள் 10,000 பேர் ஒன்றுமே இல்லை தெய்வ பிள்ளைகள். இவர்கள் போகிறாங்க. ஆனா அங்க நடக்கிற சம்பவத்தை பாருங்க. ஆமென். அதே 13வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. எழுந்து போ. அங்க எல்லாமே எழுந்துதான். நீங்களாம் எழும்பித்தான் ஆகணும். எழும்பாத வரைக்கும் சாத்தான அழிக்கவே முடியாது. விசுவாசிகள் எழும்பித்தான் ஆகணும். ஊழியம் செய்யணும், எழும்பித்தான் ஆகணும். எழும்பாத பட்சத்தில் ஒன்றுமே நடக்க போறது இல்லை தெய்வ பிள்ளை. இந்த நாள்ல நீங்கள் நானும் தீர்மானம் எடுக்க, நாங்க எழும்ப போகிறோமாப்பா, எங்களை அடிமைப்படுத்துகிற சத்துருவின் கையிலிருந்து நாங்கள் விடுதலையாக போகிறோம். அதற்காக நீங்கள் நான் எழும்பியே ஆக வேண்டும். இங்க வேதம் சொல்லுகிறது. 14வது வசனத்தை வாசி பாருங்க. எழுந்து போ, உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. நமக்கு இந்த ஆண்டு தான். இந்த ஆண்டு அந்த சிசேராவை நம்முடைய கையில ஒப்பு கொடுக்கிற ஆண்டு. அதான் வேதம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாள் தான், இதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம். கர்த்தர் சிசேராவையும், சிசேரா என்று சொன்னால் மனதில் வச்சுக்காங்க, அவன் எதிராளி. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராளியாய் அழிக்க புறப்பட்டவன் தான் சிசேரா. தேவ பிள்ளைகளுக்கு எதிராய் எழுந்து செயல்படுகிறவன் தான். வேதம் சொல்லு, கர்த்தர் சிசேராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்து, அவனோடு வந்த எல்லா 900 இருப்பு ரதங்கள், அவன் கூட வந்த எல்லாரையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால கலங்கடித்தார். யாரு கலங்கடித்தது? யாரு? தெபோராள் எழும்பினாள். அங்க கலங்கடித்தது யாரு? இவர்களோடு தேவன் இருந்து அங்க கலங்கடிக்கிறார். இவர்களால எதையும் செய்ய முடியாது. அவர்களுடைய பலத்துக்கு இவருடைய பலம் ஒன்றுமே இல்லை தெய்வ பிள்ளைகளே. ஆனால் அங்க என்ன நடக்கிறது? இவர்கள் போகிறாங்க. ஆனா அங்க போகும்போது அங்க கர்த்தர் இருந்து அந்த சிசேராவையும் 900 ரதங்களையும் அவனோடு கூட போன சேனைகளையும் பட்டய கருக்கினால் என்ன செய்தாரா? கலங்கடித்தார். அங்க கொலை நடக்கல, இப்ப கலங்கடிப்பு நடக்கிறது. அதற்கு அடுத்துதான் மரணம் நடக்கிறது. வார்த்தை சொல்லுகிறது, சிசேரா ரதத்தை விட்டு இறங்கி கால் நடைய ஓடி போகிறான்.
இவன் நான் என்று தேவ பிள்ளைகளை அழிக்க வந்தவன். இப்ப இவனுக்கு அங்க சேனைகளின் கர்த்தர் நின்று யுத்தம் செய்யறபடியினால இவனுக்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு தெபோராளோடு பாராக்கோடு நின்று யுத்தம் செய்ய முடியவில்லை. அல்லேலூயா. அவர்கள் தேவபலத்தோடு நிற்கிறாங்க. இவன் 900 இருப்பு ரதங்களோடு நிற்கிறான். இப்ப பார்க்கிறான், இங்க சேனைகளின் கர்த்தர் நிற்கிறார் என்பதை இவன் அறிந்தவன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பா என்னால நிற்க முடியாது என்பதை அறிந்து கொண்டவன் அந்த ரதத்தை விட்டு இறங்கி கால் நடையா என்ன செய்கிறானா, ஓடி போகிறான். ஓடி போனான். அல்லேலூயா. இன்றைக்கு இருப்பு ரதங்களை வைத்து அநேக காரியங்களை வைத்து தேவ பிள்ளைகளை பயப்படுத்தி கொண்டிருக்கலாம், கலங்கடிக்கலாம். தேவ பிள்ளைகளை நீங்களும் நானே எழும்பி புறப்படும் போது அதே எதிராளியை கர்த்தர் ஓட வைப்பார். அல்லேலூயா. பயந்து ஓடும். ஏன் தெரியுமா? நம்மளை பார்க்கும் போது நம்மிடத்தில் இருக்கிற பிரகாசம், நம்மிடத்தில் இருக்கிற வாக்கு வல்லமை, நம்மிடத்தில் இருக்கிற மகிமையை கண்டு சாத்தானுக்கு நல்ல தெரியும். தேவ பிள்ளையே, உன்னிடத்தில் ஒளி இருக்கிறதா, தேவ மகிமை இருக்கிறதா என்பது சாத்தானுக்கு நல்லா தெரியும். இருக்கும் போது அவனால எதையுமே செய்ய முடியாது. அவன் கலங்கடித்து ஓடி போவான். அல்லேலூயா. ஓட வேண்டுமானால் நீங்கள் நான் எழும்பித்தானாக வேண்டும். நீங்கள் நான் எழும்பி செயல்பட்டுத்தானாக. ஒருவர் மாத்திரமல்ல, அதோடு சிலரை கூட இங்க சேர்த்துக் கொள்ளுகிறாங்க. அதே போல சபையில என்னோடு கூட நீங்களும் தோள் கொடுக்கும் போது ஒரு சிறு கூட்டம் அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பது கர்த்தருக்கு பெரிய காரியம் இல்ல. தேவ பிள்ளைகளே, அநேகர் எல்லாரும் எழும்பாவிட்டால் ஒரு சிறு கூட்டம் எனக்கு தோள் கொடுக்குமானா, ஊழியத்துக்கு தோள் கொடுக்குமானா பெரிய காரியங்களை நீங்க பாப்பீங்க. முதல்ல என்னோடு எழும்புகிறவருடைய வாழ்க்கையில பெரிய பெரிய விடுதலைகள் உண்டாகும். தேவ பிள்ளை, நீங்க கவலைப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. நீங்களும் நான் எழும்பி நிற்போம். ஒரு மனம் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டு. தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. சபை எழும்ப போகிறது. இதுவரை அடக்கி ஆண்ட சாத்தாண்டே சங்கை நீங்கள் நான் கவ்வி பிடிக்க போகிறேன். தேவ பிள்ளை, இத்தனை விடம் கலங்கடித்தான் அல்லவா, இத்தனை விட கண்ணீர் விட வைத்தான் அல்லவா, இத்தனை விட தோல்வி மேல தோல்வியை பார்க்க வைத்தான் அல்லவா. இன்னும் நீங்கள் நான் அமைதியா இருக்க கூடாது. இதற்கு பின்னாடி ஒரு இருளினாவி, ஒரு பொல்லாத அந்தகார அசுத்தாவி அடக்கி ஆண்டு கொண்டே இருக்கிற. இன்றைக்கு அதை பார்த்த தேவன், அதை பார்த்து கலங்கின நீங்களும் நான், கண்ணீர் வடித்த நீங்களும் நான் தேவனை நோக்கி முறையிட்ட போது தேவனே நம்ம மேல ஒளியை பிரகாசிக்க பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை நம்ம மேல உதித்திருக்கிறது. பிள்ளைகளே, உன் மேல உதித்திருக்கிறது, சகோதரர்கள் மேல உதித்திருக்கிறது, சகோதரிகள் மேல உதித்திருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் நான் எழும்பித்தான் ஆகணும். ஒரு மனம்தான், ஒற்றுமை தான். ஒற்றுமை எங்கே உண்டு அங்க உலகத்தான் என்ன சொல்கிறாங்க, ஒற்றுமை உள்ள இடத்துல உயர்வு உண்டு, உயர்வு உண்டு. ஒற்றுமை இல்லாத இடத்துல ஒண்ணுமே. ஏன் ஒற்றுமை இல்ல? அது சிசேராவின் ரகசிய திட்டம். தெய்வ பிள்ளைகளே, ஒரு மனதை கெடுத்து விடுவான். ஊழியக்காரர்களோடு இணைய விட மாட்டான், ஜெபிக்க விட மாட்டான், ஒன்று சேர்ந்து தோளோடு தோள் கொடுக்க சாத்தான் விட மாட்டான். அதுக்கு நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. இடம் கொடுப்பீர்களானால் அது இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரும் என்பதுல மாற்றமே இல்ல. தோள் கொடுக்காத பட்சத்தில் அந்த குடும்பங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும். தோள் கொடுக்கிற குடும்பங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. சந்தேகம் எழுதி வச்சுக்காங்க. எழுதி வச்ச நீங்க தோள் யாரெல்லாம் கொடுக்கிறீங்களோ, சேனையா எழும்புகிறீங்களோ, எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும். சேனையா எழும்பாத பட்சத்தில் பின்வாங்கும் போது கர்த்தர் நமக்கு துணை நிற்க மாட்டார். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிற இந்த தெபோராளோடு பாராக் இணைந்து விட்டான். விசுவாசம் உள்ளவர்களோடு இணைந்து கொள்ளுங்க. இணைந்து கொள்ளும் போது உங்களுக்கு பயம் மாறி போகும். ஆமென். கலக்கங்கள் எல்லாம் மாறி போகும். தேவ பிள்ளை, நீங்கள் நான் எழும்புவோம். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். இங்கே கலங்கடித்து இவன் ஓடி போகிறான், ஓடி போகிறான். இவன் ஓடி எங்க போகிறான் என்று பாருங்க. அதே 15வது வசனத்தை வாசி பாருங்க. அவன் என்ன செய்யறான்? இவன் ஓடி எங்க போறான்? ஏபோர் என்கிற ஒரு வீட்டுக்கு போகிறான். அங்க யார் இருக்கிறா? ஏபோரின் மனைவியின் பெயர் என்ன பெயர்? யாகேல் என்கிற ஒரு பெண்மணி. அந்த வீட்டுக்கு இவன் போகிறான். வீட்டுக்கு போன உடனே அந்த 19வது வசனம், அவன் அவளை பார்த்து கொஞ்சம் தண்ணீர் தா, தாகமா இருக்கிறேன். ஏன் ஓடுனது இல்லவா, இதுவரை ஓடாத்தவன் இப்ப ஓடி 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 கால் களைச்சிட்டான், ஓஞ்சி போச்சு. இப்ப போய் தண்ணீர் கேட்கிறான். அவ செய்த நல்ல காரியத்தை பாருங்க. அவளாலதான் இவன் சாக போகிறான்.
அவ தான் கூடார ஆணியை வச்சு தலையில அடிக்க போகிறா. ஆனா தண்ணீர் கேட்ட உடனே அவ செய்த நல்ல காரியத்தை பாருங்க. தண்ணீர் கேட்டான், அவ என்ன பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்ப அவனை மூடிட்டான். அவன் ஏன்னா வேதம் தீர்க்க தரிசனம் என்னது? அவன் ஒரு பெண்ணாலத்தான் இவன் என்ன செய்ய போறான்? அழிய போகிறான். அல்லேலூயா. இந்த இடத்துல போராடுகிற சத்துரு வேற யாராலையும் அழிய மாட்டான், ஒரு பெண்ணால தான். ஆமே. இதே சபையினால தான் அவன் அழிய போகிறான். ஆமே. அவனுடைய சவால் எல்லாம் அழிய போற வேற ஆணால அல்ல, பெண்ணால தான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க குடும்பத்துல போராடுகிற சத்துரு அழிவது வேற யாராலையும் அல்ல, ஒரு பெண்ணால தான் அழிய போகிறது. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, எழும்பி சேனையோடு நிற்கும் போது பெரிய ஆசீர்வாதம் உண்டு. அடுத்த வார்த்தையை படிச்சு பாருங்க. நின்று இவன் சொல்லுகிறான், யாராவது வந்து கேட்டா இங்க இல்லை என்று சொல்லு என்று சொல்லுகிறான். அவன் 31வது வசனம். ஒரு கூடார ஆணையனா ரொம்ப நீளமா இருக்கும். வீடு கட்டுகிறது பெரிய பெரிய ஒரு, இப்ப நம்ம சீட்டு போட்டா அதுல உள்ள ஆணியை பாருங்க, நல்ல நீளமா இருக்கும். இதை போன்ற ஒரு ஆணியை எடுத்து சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டால் அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆமென், ஆயாசமாய் தூங்கினவன் செத்து போனான், செத்து போனான். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை 20 ஆண்டு காலமாய் துன்பப்படுத்தினவன், ஒடுக்கினவன், நெருக்கினவன் இப்ப என்ன செய்தான்? செத்து போனான். செத்து போக காரணம் என்ன? இந்த தெபோராள் தாயாக எழும்பினாள். அவளோடு கூட சில சேனைகளும் பாராக்கும் சேர்ந்து நின்றார்கள். அவர்கள் சேர்ந்து நின்றபடியினால இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கின அந்த சிசேராவை இந்த பெண்ணுடைய கையில கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பெரிய ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிட்டார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. யார் மூலம்? ஒரு பெண்மணி மூலம். யார் மூலம்? அந்த பெண்மணியோடு யாரெல்லாம் சேர்ந்தார்களோ, சேனையாய் நின்றார்களோ, ஒருமனப்பட்டு நின்றார்களோ, அங்க பெரிய இஸ்ரவேல் தேசம் முழுவதும் பெரிய விடுதலை. ஆமே. தேவனை ஆராதிக்கிற குடும்பம் பெரிய விடுதலை. அல்லேலூயா. ஆவிக்குரிய வீழ்ச்சி ஏன் நமக்கு வருகிறது? ஆமே. நீங்கள் அல்ல அதுக்கு காரணம். ஏன் ஆவிக்குரிய வீழ்ச்சி வர காரணம் நீங்க இல்ல தேவ பிள்ளைகளே. உங்களை வீழ்த்துவது ஒரு சாத்தான். ஆமே. ஆவிக்குரிய நிலைமை நீங்க வளர நினைக்கிறீங்க, ஆனா வளர முடியல. உலக பிரகாரமாக வளர நினைக்கிறீங்க, ஆனா வளர முடியல. ஆமே. நீங்க நினைக்கிற காரியங்கள் நடக்காம இருக்க காரணம் என்ன? நமக்கு பின்னாடி நம்முடைய குடும்பத்துல ஊழியத்துல கிரியை செய்கிற இந்த சாத்தானுடைய கிரியை தான் நம்ம வாழ்க்கையில நம்மை ஒடுக்குகிறது, நம்மை அழிக்கிறது. ஆமே. அதை தேவன் நமக்கு சரியாக வெளிப்படுத்தினபடியினால நம்முடைய கண்ணீரை பார்த்த தெய்வம், நம்முடைய கதறலை கேட்ட தெய்வம், இன்றைக்கு அவருடைய மகிமை இந்த ஊழியத்தில் கர்த்தர் மகிமை பிரகாசித்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க யாரெல்லாம் எழும்புகிறாங்களோ எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. தெபோராள் எழும்பினபடியினால சிசேராவை அவளுடைய கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். யாகேல் என்கிற பெண்மணியின் கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். இங்க பாருங்க, இங்கே ஒரு சகோதரி எழும்புகிறாங்க. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். இங்க என்ன பிரச்சனைனா நமக்கு தெரியும். தேவ பிள்ளைகள் யூத ஜனங்களுக்கு எதிராக ஒருவன் எழும்பினான். ஆமான் என்கிறவன் எழும்பினான். இந்த ஆமானு அங்கே இருக்கிற ராஜாவுக்கு ரொம்ப உடந்தையானவன். ஆமே. இவன் எழும்பி என்ன செய்யறான்? யூத குலங்களை எல்லாம் ஒரே நாள் அழிக்கணும். யூத குலம் என்று சொன்னா தேவனை உண்மையாய் ஆராதிக்கிற ஜனம். இந்த ஜனங்களை அழித்து தீர வேண்டும் என்று, அந்த வம்சமே இருக்கக்கூடாது என்று எழும்பினான். அவன் எழும்பின வேளையில எஸ்தர் ராஜாத்தி அதை அறிந்து அவளுக்கு மொர்தெகாய் என்கிற மனிதன் சொல்லுகிறான். சொல்லி அந்த காரியத்தை அறிந்த உடனே எஸ்தர் அமைதியா இருக்கல்ல, எஸ்தர் எழும்புகிறாள். அல்லேலூயா. அவ சொல்லுகிறா, அந்த மொர்தெகாய்க்கு சொல்லுகிறா, நீர் போய் சூசானில் இருக்கிற எல்லாரிடத்தில் என்ன செய்யுங்க, எனக்காக ஜெபிக்கும்படியாய் சொல்லுங்க. அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். குடிவர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும்
குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்ன எழும்பினா தெய்வ பிள்ளை ராஜகுமாரத்தி தான் இப்ப எழும்பு. யாருக்காக எழும்புகிறா? அவளுக்காக அவ எழும்பல, யூத குலத்துக்காக எழும்புகிறா. இவ எழும்பாத பட்சத்தில், இவ தாயாக எழும்பாத பட்சத்தில் யூத குலம் அப்படி வேரோட அழிந்து போகும். தேவனை ஆராதிக்கிற ஜாதி இல்லாமல் போய்விடும். இதை அறிந்த எஸ்தர் ராஜாத்தியா இருந்தாலும் அவ ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க, நான் செத்தாலும் சாகிறேன். நல்ல நம்ம எத்தனை பேர் அப்படியே அர்ப்பணிக்க போகிறோம்? நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் எழும்ப போகிறேன். ஆமென். தேவ ஜனங்களுக்காக எழும்ப போறேன், கண்ணீர் வடிக்கிற ஜனங்களுக்காக எழும்ப போறேன், கதறுகிற குடும்பங்களுக்காக நான் எழும்ப போகிறேன் என்று எத்தனை பேர் எழும்ப போறீங்க தேவ பிள்ளை? இவர் ராஜாத்தி எழும்பினா என்னுடைய குலம், என்னுடைய ஜனம், தேவ பிள்ளை அழிய போகிறாங்களா, இப்படி ஒரு சத்துரு எழும்பி இருக்கிறானா என்று அறிந்த இந்த எஸ்தர் ராஜாத்தி அமைதியா இருக்கல்ல. நீங்கள் நான் அமைதியா இருக்கவே கூடாது. ஆமென். நீங்கள் நான் எழும்பித்தான் ஆகணும். மாத்திரமல்ல அவ சொல்லுகிறான், இவ்விதமா சட்டத்தை நான் மீற போகிறேன். அங்க சட்டம் என்ன? ராஜா அழைக்காத பட்சத்தில் அங்க யாருமே போக முடியாது. அதை நான் மீறுகிறேன். அப்படி மீறி நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் எழும்ப போகிறேன். அல்லேலூயா. எஸ்தருடைய வைராக்கியத்தை பாருங்க, எஸ்தருடைய விசுவாசத்தை பாருங்க. அல்லேலூயா. 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. ராஜஸ்திரீ ஆகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிற, இப்ப சட்டத்தை மீறிட்டாங்க. சட்டத்தை மீறி இப்ப ராஜா இருக்கிற முற்றத்துல நின்று கொண்டிருக்கிறார். இதை பார்த்த ராஜா சொல்லுகிறார், நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில், ராஜாவின் கண்களில் தயை கிடைத்தது. எஸ்தருக்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். அல்ல எழும்பினாத செத்தா என்ன கத்தரிக்காக. அல்லேலூயா. நீங்கள் நான் அதுக்காகத்தானே வந்தோம், அதுக்காகத்தானே நம்ம இங்க வந்து இருக்கிறோம், அதற்காகத்தானே கத்தரை ஆராதிக்கிறோம். செத்தாலும் பரவாயில்ல, கத்தரிக்காக. அல்லேலூயா. நான் ஏதாவது ஒன்று செய்துத்தான் ஆகணும் ஐயா. அழுகிறவருடைய அழுகையை மாற்றித்தான் ஆகணும், கதறுகிறவருடைய கதறலை மாற்றித்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. கவனமா இருங்க. கத்தர் விடுதலை கொடுக்கிற நேரம் இந்த வார்த்தையை அனுப்பிதான் விடுதலை ஆக்குவார். வார்த்தை அனுப்பிதான் விசுவாசத்தை உருவாக்குவார். வார்த்தை நீ எந்த அளவுக்கு கேட்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில விடுதலை உண்டாகும். அந்த விடுதலையோடு நீங்க வீட்டுக்கு போகும்போது அங்கேயும் விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. நீங்க அசதியா இருந்தால் விடுதலை உண்டாகாது. குடும்பத்துல போராடுகிற சாத்தான் நம்முடைய கையினால் அவன் சாக மாட்டான், அழிய மாட்டான். அதனால வார்த்தையில வல்லமை இருக்கிறது, வார்த்தையில அதிகாரம் இருக்கிறது, வார்த்தையில பவர் இருக்கிறது. தேவ பிள்ளையே, நீங்க இந்த வார்த்தையை கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க. என் குடும்பத்துக்கு விடுதலை வரப்போகிறதா? என் குடும்பத்தில் இருக்கிற இருள் மாறப்போகிறதா? என்னுடைய குடும்பத்தில் போராடுகிற சாத்தானுடைய பிடியில இருந்து என்னுடைய குடும்பத்தை கர்த்தர் விடுதலையாக்க போகிறாரா? அந்த எதிர்பார்ப்போட இருங்க, அந்த எதிர்பார்ப்போடு இருங்க, அந்த விசுவாசத்தோட இருங்க. அசதியா இருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது, எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இங்க எஸ்தர் ராஜாத்தி எழும்பினாள், நான் செத்தாலும் சாகிறேன் என்று எழும்பினாள். இப்ப எஸ்தர் ஆமே ராஜாவிடத்துல வந்து விட்டாள். ஆமே தைரியமா சட்டத்தை மீறி. ஒரு பெண்ணுக்கு இருக்கிற தைரியத்தை பாருங்க. நீங்களும் நானும் பெண்கள் தானே, ஏன் நமக்கு அந்த தைரியம் இல்ல? சாதாரண தெபோராள் எழும்பினாள், ராஜாத்தி எழும்பினாள். நம்ம ராஜாத்தியா இல்லாவிட்டால் எழும. இயேசுவுக்கு பிள்ளைகள் தானே, அவர் ராஜா, நீங்கள் நானே ராஜாத்தி தானே. இயேசு ராஜா. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் நீங்கள். அவர் நம்மில இருக்கும்போது, அவருடைய மகிமை நம்மில இருக்கும்போது, அவருடைய பிரகாசம் நம்மில இருக்கும்போது தைரியமா எழும்ப வேண்டியதானே. அக்கம் பக்கம் பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. உங்க மேல மகிமை உதித்திருக்கிறது, கர்த்தருடைய ஒளி வந்திருக்கிறது. எழும்பு சீயோனே, எழும்பு. தூசியை உதறிவிட்டு எழும்பு. பயத்தை உதறு, அவிசுவாசத்தை உதறு, எல்லா பாவ காரியங்களை உதறு, எல்லாவற்றையும் உதறிவிடு. எழும்பதற்கு தடையா இருக்கிற சகல காரியங்களை உதறிவிடு. எழும்பு தேவ பிள்ளையே, கர்த்தருக்காக எழும்பு. கர்த்தருக்காக பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று எழும்பு. சட்டத்தை மீறு, சட்டத்தை மீறிவிடு. உன்னை யாரும் தடை செய்ய முடியாது. விருத்த சேதனம் இல்லாதவன், அசுத்தன் உன்னிடத்தில் இனி வருவதில்லை.
ஏன் பயப்படுகிறா? நான் எழும்புவது எப்படி என்று பயப்படுகிறியா? பயப்படாத மகளே, பயப்படாதீங்க, தைரியமா எழும்பும். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வோம். கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது, பொய்யுரையாத தெய்வம். இந்த வார்த்தை கர்த்தர் தந்தார் என்று சொன்ன இந்த வார்த்தையின்படி நிச்சயமாக கர்த்தர் இந்த ஆண்டு அவர் செய்ய போகிறார். பெரிய மாற்றத்தை பார்க்க போறீங்க, பெரிய வித்தியாசத்தை பார்க்க போறீங்க. குடும்பத்துல பிரகாசத்தை பார்ப்பீங்க. நான் பொய் சொல்லல, குடும்பத்துல பிரகாசத்தை பார்ப்பீங்க, பிள்ளையின் வாழ்க்கையில பிரகாசத்தை பார்ப்பீங்க, வேலையில பிரகாசத்தை பார்ப்பீங்க. எந்த காரியத்துல இருள் இருக்கிறதோ இருள் மாறி போகும். தேவ பிள்ளையே, பெரிய விடுதலை உண்டாகும். நீங்கள் நான் ஆச்சரியப்படுவோம், இது எப்படி ஆயிற்று? அது கர்த்தராலே ஆயிற்று. நீங்கள் நான் அவருடைய வார்த்தை கொண்டு எழும்பினோம், கர்த்தரே கிரியை செய்தார். நீங்களும் நானும் அல்ல, நாம் ஒரு நிழலாட்டமாய் தான் போகிறோம். ஆனா நமக்கு முன்னே போகிறவர் அவர் பெரியவர், யுத்தத்தில் வல்லவர், யுத்தங்களை நடப்பிக்கிறவர், வெற்றி சிறந்த தெய்வம். அல்லேலூயா. அவருடைய ஓங்கிய புயம், பலத்த கரம் நம்மோடு இருக்கும். தேவ பிள்ளையே, நம்முடைய பலத்தால எதையும் செய்ய முடியாது, அவருடைய பலத்தால நீங்கள் நான் எதையும் சாதிக்க முடியும். அதான் வேதம் சொல்லு, எழும்பு. எஸ்தர் ராஜாத்தி அப்படிதானே எழும்பினா? சட்டத்தை நான் மீறுகிறான்பா, ராஜா என்னை கொன்றாலும் பரவாயில்ல, யூத ஜனங்கள் அழியவே கூடாது. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம். என்னோடு ஆராதிக்கிற குடும்பங்கள் அழுது கொண்டு இருக்க வேண்டுமா? என்னோடு ஆராதிக்கிற குடும்பங்கள் கதறிக்கொண்டு இருக்க வேண்டுமா? என்னோடு ஆராதிக்கிற குடும்பங்களோட பிள்ளைகள் கதற வேண்டுமா? நான் செத்தாலும் பரவாயில்லையா, நான் எழும்ப போகிறேன். அல்லேலூயா, நான் எழும்ப போகிறேன். என்னோடு ஆராதிக்கிற குடும்பங்கள், என்னோடு ஆராதிக்கிற குடும்பங்களோட பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், குடும்பத்தால ஆசீர்வதிக்கப்படணும். நாம ஆசீர்வதிக்கப்படணும். தேவ பிள்ளையே, கட்டுகள் எல்லாவற்றையும் அறுத்து விடு. கட்டி வைக்கிற எல்லா கட்டுகளை தேவ பலத்தால் அறுத்து விடு. எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். அல்ல தூசிய உதறுங்க. இந்த ஆண்டு எழும்புங்க தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டு எழும்பும். தேவ பலத்தோடு எழும்பும், விசுவாசத்தோடு எழும்பும். இப்ப சட்டத்தை மீறி விட்டால், இப்ப ராஜாவிடத்துல வந்து விட்டால், ராஜா செங்கோலை காட்டுகிறார். இதை செங்கோலி நுனியை இவள் தொடுகிறாள். எழும்பாம இருந்திருந்தா, இவ பயந்து பயந்து இருந்திருந்தா, சட்டத்தை கண்டு பயந்து பயந்து இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? யூத குலம் நிச்சயமாய் அழிந்து போயிருக்கும். அவங்க நியமித்த தேதியில, நியமித்த மாதத்தில, நியமித்த நேரத்தில் நிச்சயமாய் யூத குலம் அழிந்திருக்கும். இவ ஒருத்தி தாயாக எழும்பினபடியினால இவளோடு சிலர் சேர்ந்து கொண்டாங்க. சூசான் அரண்மனையில எழும்பினாங்க. தாதிமார்கள் கூட நின்றாங்க. ஆமென். தாதிமார்கள் கூட நின்றாங்க. பரவாயில்ல சகோதரி, நானும் சேர்ந்து நினைக்கிறேன், நாம எல்லாரும் செத்தாலும் பரவாயில்ல, எழும்பு, யூத குலம் அழியவே கூட. தாதிமார்கள் எழும்பினாங்க. தெபொராளோடு தாதிமார்கள் எழும்புவ தேவ பிள்ளையே. ஊழியக்காரியோடு விசுவாசிகள் எழும்புங்க. சகோதரிகள் எழும்புங்க, எழும்புங்க, எழும்புங்க. நீங்க எழும்புங்க, செத்தாலும் பரவாயில்ல. இந்த ஆண்டு தேவ மகிமை நம்ம ஊழியத்துல, குடும்பத்துல பிரகாசித்தே ஆக வேண்டும். கொக்கரிக்கிற சாத்தானுடைய கொட்டம் அடங்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, நம்மை கதற வைக்கிற சாத்தா, அழ வைக்கிற சாத்தா நிமிடந்தோறும் அழ வைக்கிறான், நிமிடந்தோறும் கண்ணீர் வடிக்க வைக்கிறான் அல்லவா? அவருடைய கொட்டத்தை அடக்கணும் தேவ பிள்ளையே. தேவ பலத்தோடு. அது நம்முடைய பெண்களுடைய கையில தான் இருக்கிறது. அது பெண்களுடைய கையில தான். உங்க பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டுமா? வாலிப பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டுமா? ஒரு குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டுமா? எழும்பு, எழும்பு. அவருடைய வல்லமையை தரித்து கொண்டு எழும்பு. தேவ பிள்ளையோடு இணைந்து விடு. எழும்பு தேவ பிள்ளைய. நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவன் நமக்குள்ள இருக்கிற பெரியவர். அல்லேலூயா. எழும்பு. இவ எழும்பினா நாம எழும்புவோம் தேவ பிள்ளை. இப்ப அவர் கேட்கிறாரு, ஆமா, எஸ்தரை நோக்கி, உனக்கு என்ன வேணும்? நீ கேட்கிற மண்டாட்டி என்ன? நீ ராஜ்யத்துல பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். எப்படி பாருங்க, ராஜான் இருதயத்தை கர்த்தர் மாற்றி விட்டா, ராஜான் பேச்சை மாற்றி விட்டா, ராஜா முக பார்வை மாறினது, ராஜாவுடைய எல்லா குணங்களும் மாறினது. ஏன் தெரியுமா? எஸ்தர் ராஜாத்தி கர்த்தருக்காக எழும்பினபடினா, கர்த்தர் அவளுக்காக எழும்பினா, அவருடைய குலத்துக்காக எழும்பினா. நீங்கள் நான் கர்த்தருக்காக எழும்புவது நமக்காக. அவர் எழும்புவார் தேவ பிள்ளையே. பயப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. நம்ம ஒரு சிறு கூட்டமா எழும்புவோம். சிறு கூட்டம் தான், ஜனடைய பார்வைக்கு அற்பம் தான். கவலைப்படாதீங்க. நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அநேகரை ரட்சிப்பார், அநேகரை பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. அநேகரை தம்மண்டை அவர் அழைத்துக் கொள்வார். கவலைப்படாதுங்க தெய்வ பிள்ளைகளே. அல்லேலூயா. அதே எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசி பாருங்க.
தூக்கு மரத்தில். ஆமா, யார் எழும்புனா? யூத குலத்து விரோதமா ஆமான் தான் எழும்புனா. பல கோடி இந்தியா, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரைக்கும் உள்ள கிறிஸ்தவர்களை அழிக்கும்படியா. இந்த தேசம் என்று சொன்னா இந்தியா தான். எத்தியோப்பியா என்று சொன்னால் அப்படி 127 நாடுகளுக்கு ராஜாவா இருக்கிற அகாஸ்வேரு ராஜா உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவர்களை அழிக்கும்படியா சட்டத்தை இயற்றினார். ஆமென், அல்லேலூயா. யூத குலத்தை அழிக்க வேண்டும் என்று அதற்கு ஆலோசனை கொடுத்தவன் யாரு? ஆமா. இப்ப ஆமா என்ன செய்திருக்கிறான்? இந்த மொர்தெகாயை தூக்குல போடணும். ஆமென். இதற்கு எதிராக இருக்கிறவன நிச்சயமா தூக்குல போட வேண்டும் என்று அவன் தூக்கு மரத்தை ஆயத்தம் பண்ணினா. அதே தூக்கு மரத்துல இதே ஆமானையே தூக்கி போட்டார்கள். அல்லேலூயா. நமக்கு எதிராளியே தூக்கு மரத்துல தூக்கி போடுவதற்கு தேவன் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. நம்முடைய கண்கள் அந்நிய கண்கள் அல்ல தேவ பிள்ளைகளே, நம்முடைய சொந்த கண்களே அதை பார்க்க போகிறது. அல்லேலூயா. இங்க எஸ்தர் மாத்திரம் எழும்பாம இருந்திருந்தா ஆமான் தூக்கு மரத்துல போயிருக்க மாட்டான். ஆமென். யூதர்கள் காப்பாற்றப்பட மாட்டார்கள். ஆனா இப்ப என்ன செய்தாங்க? யூதர்களை கர்த்தர் காப்பாற்றினார். எதிராளியை என்ன செய்தா? தூக்குல தொங்க போட்டு விட்டார். ஆமென். அதுக்காக தான் எழும்புங்க. ஆமென். நீங்கள் தானே எழும்பி தான் ஆகணும். இல்லாட்டா தேவ பிள்ளைகளை அழித்து போடுவான், ஊழியத்தை அழித்து போடுவான். நீங்க வருகிற உங்க குடும்பங்களை சாத்தான் அழித்து போடுவான். அவன் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறான். குடும்பத்தை கதற வைக்க, அழ வைக்க, வேதனைப்படுத்த, நித்தம் நித்தம் வேதனைப்பட அவன் கிரியை செய்கிறான். அதுக்கு நீங்கள் நான் எழும்பு வந்த பிள்ளை. ஒவ்வொரு குடும்பங்களும் பெரிய மாற்றங்கள், பெரிய வித்தியாசங்களை நீங்க பார்ப்பீர்கள் என்பதுல சந்தேகமே இல்லை. ஆமென். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். இங்க என்ன நடக்குது என்று சொன்னா, தாவீது இஸ்ரவேல் ஜனங்கள் தான். இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா கோலியாத் என்கிறவன் சவால் விடுகிறான். உங்கள ஒருவன் வரட்டும், என்னோட யுத்தம் பண்ணட்டும், என்னை ஜெயிச்சிட்டான்னா நாங்க உங்களுக்கு அடிமை, நாங்க ஜெயிச்சிட்டோம்னா நீங்க எங்களுக்கு அடிமை. 40 நாள் காலை மாலை வந்து தேவ பிள்ளைகளை பார்த்து சவால் விடுகிறான். இதை அங்க இருக்கிற ராஜாவினாலேயோ சேனைகளினாலேயோ ஜெயிக்கவே முடியல. ஏன் ஜெயிக்க முடியல? அங்க இருக்கிற ராஜாவிடத்துல தேவன் இல்லை, அங்க இருக்கிற சேனைகளிடத்துல தேவன் இல்லை. அப்படி இருக்கிற வேளையில அங்க இருக்கிற சகோதரர்களை பார்க்கும்படியா இங்கே ஒரு வாலிபன் போகிறான். ஆமே, 17 வயதுடைய தாவீது என்ற பெயருள்ள ஒரு வாலிபன் போகிறான். சகோதரர்களை பார்க்கும்படியாய் போகிறான். ஆனா அங்க பார்க்க போகிற வேளையில அங்க என்ன செய்யறான்? இவன் வந்து சொல்லுகிறான், கோலியாத் வந்து நின்று சொல்லுகிறான், நீங்க உங்கள ஒருவனை என்னிடத்துல விடுங்க, அப்படியானா அவன் ஜெயிச்சானா நாங்க உங்களுக்கு அடிமை, இல்லாட்டா அவன் நீங்க எங்களுக்கு அடிமை என்று சொல்லுவதையும் தேவனை நிந்திப்பதையும் இந்த தாவீது கேட்டான். இந்த தாவீது யாரு? தேவனுடைய பிள்ளை, தேவனை ஆராதிக்கிற பிள்ளை, விசுவாசமுள்ள ஒரு நல்ல ஒரு பிள்ளை. ஆமென். ஒரு வாலிபர்கள் எழும்பணும். ஆமென். வாலிப பிள்ளை எழும்பணும், தேவ பலத்தோடு எழும்பணும். நம்முடைய பலத்தோடு எழும்பினா தோல்விதான். ஆனா தேவ பலத்தோடு எழும்பினா தோல்வி இல்லை. இங்க எழும்பி அங்க சொல்லுகிறான் பாருங்க. 32வது வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம் 32வது வசனம். பாருங்க, இந்த வாலிபன் சொல்லுகிறான், அந்த தேசமே பயந்து கொண்டு இருக்கிறது இந்த கோலியாத்தை பார்த்து. ஆனா இவன் சகோதரர்களை தான் பார்க்க போனதுல அந்த கோலியாத் சொன்ன வார்த்தைகளை கேட்டான். வார்த்தைகளை கேட்டு என்ன செய்தான்? இப்ப ராஜாவிடத்துல போகிறான். ராஜாவிடத்துல போய் சொல்லுகிறான், இவனை பற்றி யார் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட. எல்லாரும் கவலையில இருக்கிறாங்க, எல்லாரும் கண்ணீர்ல இருக்கிறாங்க, பயந்து கொண்டு இருக்கிறாங்க. அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று தெரியாது. நாங்க கோலியாத்துடைய சேனைக்கு அடிமையாக போகிறோமா? அடிமையான அவ்வளவுதான், அழிச்சே போடுவான். சாத்தானுக்கு நீங்கள் நான் அடிமையாகி விட்டால் நம்மை கொன்று போடுவான். ஆனா அப்படிப்பட்ட பயந்து கொண்டு இருக்கிற ராஜாவை பார்த்து இந்த வாலிபன் சொல்லுகிறான், ராஜாவே, இவனை நிமித்தம் நீங்க யார் என்ன செய்ய வேண்டாம், கலங்க வேண்டாம்.
இவன் சொல்லுகிறான் அவன் கூட நான் யுத்தம். அவன் சொல்லுகிறான் ஒருவனை யுத்தத்தை விடுங்க என்று சொல்லி. இவன் சொல்லுகிறான் நான் போகிறேன் ராஜா, நான் போகிறேன் என்று சொன்னா உடனே ராஜா தாவீதை பார்த்து சவுல் சொல்லுகிறார், நீ இந்த பெலிஸ்தனோட உன்னால எல்லாம் முடியாது. நீ சின்ன பையன், நீ வாலிபன், 17 வயசு தான் ஆச்சு. உன்னால இந்த 6 அடி உயரம் உள்ளவனை நீ ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்கவே முடியாது, உன்னால முடியாது என்று சொல்லுகிறான். உடனே அவன் சொல்லுகிறான், அவன் பயங்கர சிறு வயது முதலே அவன் யுத்த வீரன். அவன் போட்டிருக்கிற தளவாடங்களை பாரு, ட்ரெஸ்ஸை பாரு, இரும்பினால் ஆன ட்ரெஸ் எல்லாம் அவன் போட்டிருக்கிறான். உன்னால முடியவே செய்யாது என்று சொல்லுகிறான். அப்படி சொன்ன உடனே இவன் சில காரியங்களை சொல்லுகிறான். தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற அனுபவத்தை சவுலுக்கு எடுத்து சொல்லி சவுலை தைரியப்படுத்துகிறான். அப்படி சொல்லும் போது அங்க சொல்லுகிற காரியங்களை பாருங்க. 37வது வசனம், என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். இப்படி இவன் சொன்ன உடனே அந்த ராஜா இந்த தாவீதை பார்த்து, போ, பாத்தீங்களா, நீ போ, உன் கூட யார் இருக்க போறா? கர்த்தர். நாம அப்படிதான், நீங்க போங்க, உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நாம போனா போது நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். தெபோராளோடு நீ எழும்பி போ, உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எஸ்தரோடு கர்த்தர் இருக்கிறார். நீ எழும்பும் போது கர்த்தர். எழும்பாத வரைக்கும் அங்க கிரியை நடக்கவே நடக்கா. எப்ப எழும்புகிறோமோ அங்க கிரியை நிச்சயமாய் நடக்கும் என்பதுல சந்தேகமே இல்லை. இங்க சொல்லுகிற நீ போ, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். 45வது வசனம், அதற்கு தாவீது பெலிஸ்தன் அந்த கோலியாத்தை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறாய். நானும், அவன் பட்டயத்தோட வாரான், ஈட்டியோட வாரான், கேடகத்தோட வாரான். இந்த சின்ன பையனை எதிர்க்க முடியாது. இவன் எந்த ஒரு ட்ரெஸ், சாதா ட்ரெஸ் போட்டிருக்கிறான். இருப்பு ட்ரெஸ்ஸோ எதுவுமே போடல, வேற எந்த தளவாடங்களும் கையில இல்ல. அப்படி இவன் வெறுமையா நிற்கிறான். ஒரு சின்ன ஒரு கூழங்கல்லோடு ஒரு கவனோடு மாத்திரம் நிற்கிறான். அவன் இரும்பு ட்ரெஸ் போட்டிருக்கிறான், நிறைய அவன் கேடங்கள் வச்சிருக்கிறான், ஈட்டிய வச்சிருக்கிறான், எல்லாமே அவன் வச்சிருக்கிறான். அவனை பார்த்து இந்த தாவீது சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களுடைய தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வர, நீங்களும் நான சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் போகிறோம். அல்லேலூயா. சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினால் இவன் சொல்லுகிறான், நான் வருகிறது இஸ்ரவேலின் சேனையுடைய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். நீ நிந்தித்தாய் அல்லவா தெய்வம், நீ தெய்வத்தை நிந்தித்தா, அவருடைய நாமத்தில் நான் வரையான்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை பாருங்க. இன்றைய தினம் இந்த தாவீது சொல்ற 17 வயசு பையன் சொல்லுகிறான், தேசமே பயந்து கொண்டு இருக்கும் போது இவனோடு கர்த்தர் இருந்தபடி நான் இவன் சொல்லுகிறான், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடு. பாத்தீங்களா, எல்லாத்திலும் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். நமக்கும் அப்படிதான், கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். நான் அல்ல கர்த்தர். தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் இன்றைய தினம் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொல்லுவேன். எப்படி சொல்லுகிறான் பாத்தீங்களா? இவனை கண்டு தேசமே பயந்து இருக்குது, ராஜா பயந்து இருக்கிறாரு. அவன் அங்க உள்ள சேனைகள் எல்லாம் பயந்து நடுங்கிறது. இவன் சாதா இயேசு இருந்தபோது, இஸ்ரவேலின் தேவன் இவன் கூட இருந்தபோது இவன் சொல்லுகிறான், இன்னைக்கு ஒன்ன நான் கொல்லுவேன், உன் தலையை நான் எடுப்பேன். எப்படி ஐயா அந்த தைரியம்? எப்படி இந்த தைரியம் வந்தது? தேசமே பயந்து கொண்டு இருக்குமா? 17 வயது பையன் பேசுகிறான். ராஜாவே நீ கலங்காதீங்க, இவனை கண்டா பயப்படுகிறீங்க, இவன் ஒண்ணுமே இல்லையா, இவன் ஒண்ணுமே இல்ல. அவன் கரடிய போலதான் இவன், நாய போலதான் இவன், நான் கொண்ட சிங்கத்தை போலதான் இவன். இயேசு இல்லாதவங்க அப்படிதான் தெய்வ பிள்ளைகளே. இயேசு உண்மையாக நம்மோடு கூட இருப்பாரானால்
உங்களுக்கும் எனக்கு இருக்கிற பலம் அசாதாரணமான பலன். அல்லேலூயா. சாதா மனிதனுக்குள்ள இருக்கிற அவன் சரீர பலத்துல, பண பலத்துல, அதிகார பலத்துல பேசுவான். நீங்கள் நான் அந்த பலத்துல பேசக்கூடாது. அவன் முன்னாடி நீங்கள் நான் தோற்று போவோம். நம்ம பேச வேண்டியது இஸ்ரவேலின் சேனைகளாகிய கர்த்தருடைய நாமத்தில நான் வருகிறேன், நாமத்தில நாங்க எழும்புகிறோம், நாமத்தினால் நாங்க போகிறோம், நாமத்தினால் நாங்க சந்திக்க போகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் தேவ பிள்ளைகள் விட வேண்டிய சவால். ஆமென். இவன் இப்படி சொல்லுகிறான் பாருங்க. சொல்லி அங்க என்ன நடக்குது என்று பாருங்க. ஆகாயத்து பறவைகளுக்கு கொடுப்பேன்னு சொல்ல, பிணத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு கொடுப்பேன்னு சொல்லுகிறான். இப்படி நான் செய்ய போற கர்த்தர் என்னோடு கூட இருந்து செய்ய போகிறபடினால இஸ்ரவேலில தேவன் ஒருவர் உண்டு என்பதை உலகத்தார் எல்லாரும் அறியணும், ராஜா அறியணும், சேனைகள் அறியணும். அதுதான் இவனுடைய வாஞ்சை. அல்லேலூயா. நம்மோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறியணும், அறியணும், அறியணும். தேவப்பிள்ளை இவர் சொல்லுகிறத பாருங்க. தாவீது, இந்த இஸ்ரவேல்ல ஒரு தேவன் உண்டு என்பதை பூலோகத்தார் எல்லாரும் அறியணும், அறியணும். ஆமென். 49வது வசனம். தன் கையை அடைப்பத்துல போட்டான், அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்தான், கவனில வச்சான், சுழற்றினான். ஆமே. அந்த கோலியாத்துடைய நெற்றியில படும்படியா எரிந்தான். அந்த இவன் சுழற்றி அடித்த கல் அவன் நெற்றியில பதிந்தது. அவன் தரையில முகம் குப்புற விழுந்தான். அல்லேலூயா. 40 நாட்களாய் தேவ பிள்ளைகளை பயப்படுத்தினவன், ராஜாவை பயப்படுத்தினவன், சேனைகளை பயப்படுத்தினவன் ஒரு கல்லுக்கு முன்னாடி நிற்க முடியல. தேவ பிள்ளையே, ஒரு கூழாங்கல்லுக்கு முன்பாக நிற்க முடியாது. அது கூழாங்கல் அல்ல, தேவனே கிரியை செய்தது. ஆமே. அங்க பார்க்க கல்லை போல இருந்த அது இயேசுவே கிரியை செய்தார். இயேசுவே யுத்தத்தை அங்க நடப்பித்தார். தாவீதோடு கூட இருந்து யுத்தத்தை நடப்பித்தார். தேவ பிள்ளைகளை பெரிய ஒரு விடுதலை கட்டளையிட்டார். அல்லேலூயா. நாம் அல்ல யுத்தம் செய்கிறது, நம்மோடு கூட இருந்து தேவன் யுத்தம் செய்ய போகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய மீட்பு உண்டாகி விட்டது. அதே அதிகாரம் 57வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. தாவீது அந்த பெலிஸ்தன் கோலியாத்தை கொன்று அவன் கொன்று திரும்புகையில் சவுலுக்கு முன்பாக பாத்தீங்களா, அந்த கோலியாத்திர தலைய அவன் போட்டிருந்த இவனை கொல்ல வேண்டும் என்று போட்ட பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டுனா, இப்ப கையில வந்து விட்டது. அல்லேலூயா. எவ்வளவு வீராப்பு பேசுனா, எவ்வளவு கொக்கரிச்சான். நான் தான் பேசுனான். நான் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவுதான், இனி அவங்களுக்கு வாழ்க்கையே இல்லை, அவங்களுக்கு உயர்வே இல்லை, அவங்களுக்கு மீட்பே இல்லைன்னு சவால் விட்டவன் இப்ப அவன் கீழே விழுந்து விட்டான். தெய்வ பிள்ளை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய மீட்பு, பெரிய வெளிச்சம், பெரிய பிரகாசம் உண்டா. எப்படி உண்டானது? தாவீது எழும்பாமல் இருந்திருப்பானால் சரி, அவங்களுக்கு வந்தா நமக்கு என்ன? ஆமென். நாம சாப்பாடு கொண்டு வந்தா சகோதரர்களுக்கு அவங்களுக்கு கொடுத்து விட்டு நாம போய் விடலாம் என்று தாவீது போயிருந்தால் அங்க இஸ்ரவேல் தேசத்துல என்ன நடந்திருக்கும் என்று பாருங்க. இதே கோலியாத்தும் அவனுடைய சேனையும் இஸ்ரவேல் ஜனங்களை அழித்திருப்பார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லாமலே போயிருப்பார்கள். ஆனா அன்றைக்கு தாவீது எழும்பினான். நான் செத்தாலும் சாகிறேன் ஐயா, இவன் தேவனை தூசித்தவனை நம்ம விடவே கூடாது, நான் போகிறேன். அவன் தூசித்தது மனிதனை அல்ல, தேவனை தூசித்தான். இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தரை தூசித்தது இவனுக்கு ரொம்ப வேதனையாய் போனது. தேவ பிள்ளைகளே, இந்த தேவ பிள்ளைகளை சத்துரு தூசிப்பது நமக்கு வைராக்கியத்தை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வைராக்கியம் வந்தால்தான் நீங்கள் நான் எழும்புவோம். அல்லேலூயா. அந்த வைராக்கியம் நமக்கு வரணும். ஆமென். அந்த வைராக்கியம் வந்தாதான் நீங்கள் நான் கர்த்தருக்காக எழும்புவோம். செத்தாலும் சாகலாம் என்று சொல்லி எழும்புவோம். அப்படி எழும்பும் போது தேவன் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார், எழும்புவார், செயல்படுவார்.
அல்லேலூயா. தெபோராள் எழும்பினாள். ஆமென். பெரிய ஒரு விடுதலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. 20 வருடம் கண்ணீர் விட்டவர்களுக்கு பெரிய ஒரு வெற்றி உண்டானது தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. ஆமென். அடுத்தது ஆமென், எஸ்தர் எழும்பினாள். எஸ்தர் எழும்பினாள். யூத குலத்து பெரிய ஒரு ரட்சிப்பு வந்தது. அவை எழும்பாமல் இருந்திருப்பாளானால் யூத குலங்கள் அழிந்து போயிருக்கும். யூத வம்சமே இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கும். அல்லேலூயா. அன்னைக்கு அழிச்சிருந்தா எல்லா பிள்ளைகள், எல்லா ஸ்திரீகள், பெண்கள், வாலிப பிள்ளைகள், கர்ப்பத்தின் கனிகளை கூட அவை கொன்று குவித்திருப்பான் தேவ பிள்ளைகளே. ஆனா ஒருத்தி தான் எழும்பினா. பெண் தான் எழும்பினா. பெண் தான் எழும்பினா. ஆமென். எழும்ப முடியுமா முடியாதா? எழும்ப முடியுமா முடியாதா? பெண்களால் எழும்ப முடியும். பெரிய காரியங்களை செய்ய முடியும். தேசத்திலும் அப்படிதான். எவ்வளவு வீர பெண்மணிகள் இருக்கிறாங்க. ஆமே. எந்த ஒரு விளையாட்டு போட்டியில கூட பாருங்க, பெண்கள் எவ்வளவு வெற்றி சிறக்கிறாங்க. ஆமே. பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கிறாங்க, பெரிய பெரிய அதிகாரத்துல இருக்கிறாங்க. ஆமே. பெரிய ஜனாதிபதியா இருக்கிறாங்க. ஆமே. அதெல்லாம் உலகத்துல தெய்வ பிள்ளை. ஆனா நீங்கள் நான் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வோம். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வோம். ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் வாசித்து முடிக்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமா. இங்க என்ன, பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் தேவனுடைய மனிதனாகிய ஒரே ஒரு எலியாவுக்கும் இருக்கிறங்க பிரச்சனை. எலியா சொல்லுகிறார், உண்மையான தெய்வத்தை நம்ம இன்றைக்கு பார்த்து விடலாம். உண்மையான தெய்வத்து அடையாளம் என்ன? வானத்திலிருந்து அக்கினி இறங்கணும். நம்ம பலி செலுத்தும் போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த அக்கினியை பட்சிக்கணும். அதுதான் உண்மையான தெய்வம் என்று சவால் விட்டான். இதை சொன்னது அந்த பாகால் விக்கிரங்களை வழிபடுகிற ஜனங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல, நாம இப்படி செய்யலாம் என்று அவங்களும் ஒத்துக்கொண்டார்கள். உடனே இந்த எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்க முதலாவதாக அப்படி செய்யுங்க. முதலாவதாக நீங்க ஒரு காளையை வாங்குங்க, வாங்கி வெட்டி சந்து சந்தாக வெட்டி பலிபீடத்துல வைங்க. பலிபீடத்துல வைத்து நீங்க பலி செலுத்துங்க, உங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிடுங்க என்று சொல்லுகிறார். உடனே அவர்களும் சம்மதித்தாங்க. ஒரு காளை எடுத்தாங்க, வெட்டினாங்க சந்து சந்தாக. இப்ப அவர்கள் தெய்வத்தை கூப்பிடுகிறாங்க. பாகாலே பாகாலே என்று கூப்பிடுகிறாங்க. அந்த தெய்வத்தின் பெயர் பாகால். கூப்பிடுகிறாங்க. கூப்பிட்டு எந்த உத்தரவும் இல்ல. மத்தியானம் வரைக்கும் கூப்பிடுகிறாங்க, எந்த உத்தரவும் இல்ல. அப்பொழுதுதான் எலியா சொல்லுகிறான், உன் தேவன் தூங்கி இருப்பானா இருக்கலாம், அவன் எங்கேயாவது வேலைக்கு போயிருப்பான், அவன் அசதியா இருப்பான் என்று பல காரியங்களை எலியா சொல்லுகிறான். அவங்க அந்த அக்கினி இறங்காததினால அந்த ஜனங்க தங்களையே கீறி கொண்டார்களாம். தங்களுடைய சரீரத்தை கீறினார்கள். அல்லேலூயா. கீறும்போது என்ன வரும்? ரத்தம் வந்தது. ரத்தம் வந்தாலும் இவங்க வைராக்கியமா, எப்படியாவது இன்னைக்கு என்ன இறங்கணும், அக்கினி இறங்கி தாகணும். ஏன்னா நம்ம தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்பதை நிரூபிக்கணும். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம வந்திருக்கிறோம் என்று சொல்லி பல காரியங்களை செய்தாங்க. அவங்க தெய்வம் உத்தரவு கொடுக்கவே இல்லை. உடனே தான் இவர் சொல்லுகிறார், சரி இனி முடிச்சுக்காங்க, இனி உங்களுக்கு அவ்வளவுதான், இனி அந்த தெய்வம் உங்களுக்கு உத்தரவு கொடுக்க மாட்டான், இனி நான் தெய்வத்தை நான் கூப்பிட போகிறேன், நான் ஒரு காளையை சந்து சந்தா வெட்டி பலி செலுத்த போகிறேன். பலி செலுத்தும் போது அந்த அக்கினி இறங்கினா ஆமே கண்டிப்பா என்னுடைய தெய்வம் தான் தெய்வம் என்பதை சொல்லி இங்க சவால் விடுகிறார். சவால் விடும்போது அங்க நடக்கிற காரியத்தை பாருங்க. 30வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. நோக்கி என் கிட்ட வாருங்கள். யார் வராங்க? பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் வருகிறாங்க. அவங்களும் தீர்க்கதரிசி. இது தேவனுடைய தீர்க்கதரிசி. ஒரே மனுஷன் சொல்லுகிற, எல்லாரும் கிட்ட வாங்கன்னு சொல்லுகிறாரு. அங்க பலிபீடத்தை செப்பனிடுகிறாரு. அப்பொழுது இவர் சந்து சந்தா வெட்டிட்டாரு, எல்லாம் ரெடி ஆக்கிட்டாரு, பலிபீடம் எல்லாம் ஓகே, பலி எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. இப்ப அவர் தேவனை நோக்கி கூப்பிடுகிற நேரம். 38வது வசனம். கத்திடத்திலிருந்து அக்கினி இறங்கி ஆமே. இவர் கேட்கிற, என்னை கேட்டருளும், என்னை கேட்டருள். இந்த இடத்துல தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்பதை நிரூபிக்கும்படி அவர் சொல்லுகிறார். என்னை சின்ன ஜபந்தான். சரியா பலி செலுத்தினாரு, காளை சந்து சந்தா வெட்டினாரு, எல்லாம் ஓகே பண்ணாரு. பண்ணி விட்டு தேவனை நோக்கி கேட்கிற, என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். அல்லேலூயா. அப்படி சொன்ன உடனே என்ன செய்துட்டு, வானத்துல இருந்து அக்கினி இறங்கி அந்த காளையை பட்சித்து போட்டது, விறகுகளை பட்சித்து போட்டது, தண்ணீரை நக்கி போட்டது. அல்லேலூயா.
எங்கேயாவது பலி செலுத்தும் போது பலிக்க மேல தண்ணீர் ஊற்றினதை பார்த்திருக்கிறீங்களா? தண்ணீர் ஊற்ற மாட்டாங்க. ஆனா இவர் 12 குடம் தண்ணீர் ஊற்றி இருக்கிறார் பலியின் மேல. அந்த காளையின் மேல சுற்றிலும் வாய்க்கால் போல நிற்கிறது. அந்த இடத்துல பரலோகத்துல இருந்து அக்கினி இறங்கி அந்த காளையை பட்சித்து போட்டது, சாம்பலாக்கி விட்டது. அடுக்கி இருந்த விறகுகளை பட்சித்து போட்டது. சுற்றி நின்ற 12 குடம் தண்ணீரையும் நக்கி போட்டது. என்னது? அக்கினி. அல்ல, அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே உண்மையான தெய்வம். 39வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் பாகால் தீர்க்கதரிசி எல்லாம் பார்க்கிறாங்க. அவர்கள் எல்லாம் பார்த்து முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அல்லேலூயா, கர்த்தரே. அப்ப எலியா தீர்க்கதரிசி எழும்பினாரு. எழும்பினபடியினால தான் அக்கினி இறங்கினது. மாத்திரமல்ல, கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபித்து காட்டினார். எலியா எழும்பினபடியினால பாகால் தீர்க்கதரிசிகள் கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள ஒரு ஏதுவாயிற்று. அல்லேலூயா. அப்ப எங்கெல்லாம் எழும்புகிறார்களோ அங்கெல்லாம் பெரிய விடுதலை, அங்கெல்லாம் தேவ மகிமை வெளிப்படுகிறது. ஆமென். முதல்ல நம்ம யாரை பார்த்தோம்? தெபோராளை பார்த்தோம். ஆமென். யாருக்கு எதிராக எழும்பினாள்? சிசேரா என்கிற அந்த சேனாதிபதிக்கு எதிராக, யாபீன் என்கிற ராஜாவுக்கு எதிராக எழும்பினாள். கூட பாராக் சேர்ந்து கொண்டார். மாத்திரமல்ல, சேனைகளும் சேர்ந்து கொண்டது. இப்ப எழும்புகிறாங்க, எழும்பி போய்கொண்டே இருக்கிறாங்க. போகும்போது அங்க யுத்தம் நடக்கிறது. தேவனே அங்க இறங்கினார். இனி நீங்க படித்தீர்களானால் கீசோன் என்கிற பள்ளத்தாக்குல பக்கத்துல நின்றுதான் யுத்தம் நடத்துவார்கள். யுத்தம் நடத்து அங்க இருக்கிற பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மரித்து போவார்கள். மரித்து பிணங்களாய் கிடக்கிற வேளையில எங்க இருந்து தண்ணீர் வந்தது என்று தெரியாது. அத தண்ணீர் வந்து இந்த பிணங்களை எல்லாம் இழுத்து கொண்டு போய்விடும் தெய்வ பிள்ளைகளே. அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை, அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செய்தார். எப்பொழுது செய்தார்? அந்த தெபோராள் தாயாக எழும்பின போது, தாயாக எழும்பின போது கர்த்தர் எழும்புகிறார். நீங்க எழும்பும் போது கர்த்தர் எழும்புகிறார். நீங்க உட்காரும் போது அவரும் உட்காருகிறார். அல்லேலூயா. நீங்க நடக்கும் போது கர்த்தருக்காக நடக்கும் போது அவரே நமக்காக நடக்கிறார். தேவ பிள்ளையே, நீ எழும்புவாயானா அவர் எழும்புவார். சபை எழும்புகிறது. சபையோடு நீங்களும் எழும்பினா பெரிய ஒரு விடுதலை நிச்சயம் உண்டு என்பதுல மாற்றமே இல்லை. ஆமென். இரண்டாவது யாரை பார்த்தோம்? எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து அவ எப்படி தீர்மானம் எடுத்தாள்? யூத குலத்துக்கு விரோதமாக ஆமான் என்கிற சத்துரு அழிக்க நினைச்சான், திட்டமிட்டான். ஆனா அந்த திட்டத்தை அறிந்த எஸ்தர் எழும்பினாள். எப்படி எழும்பினாள்? சட்டத்தை மீறினாள். சட்டத்தை சொல்லிக் கொண்டு இருக்கல்ல, ஐயோ இப்படி ஒரு சட்டம் இருக்கு, சட்டம் இருக்கு, சட்டம் இருக்கு. சட்டத்தை சொன்னா நீயே செத்து போவான்னு சொல்லி அந்த மொர்தெகாய் சொன்னார். இவை எழும்பிட்டா. அவன் கர்த்தருக்காக எழும்பினாள். அல்லேலூயா. எழும்பின போது யூத குலம் காப்பாற்றப்பட்டது. இன்றைக்கு நீங்கள் நான் எழும்பினால் சபை காப்பாற்றப்படும். வருகிற ஜனங்கள் காப்பாற்றப்படுவார்கள். இனியும் வருகிற ஜனங்கள் காப்பாற்றப்படுவார். இல்லை என்று சொன்னால் காப்பாற்றப்பட மாட்டார்கள். தேவ பிள்ளைகளே, அழுகிறவர்கள் அழுது கொண்டே இருப்பார்கள். புலம்புகிறவர்கள் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். வறுமையில இருக்கிறவர்கள் வறுமையில இருந்து கொண்டே இருப்பார்கள். தரித்திரத்தில் இருக்கிறவங்க தரித்திரத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள். இன்றைக்கு நீங்கள் எழும்புவோமானா இந்த அடிமைப்படுத்தி வைக்கிற சத்துருவின் கையிலிருந்து ஜனங்களை மீட்டெடுக்க முடியும். அல்லேலூயா. குடும்பங்களை மீட்டெடுக்க முடியும். நீங்கள் நானும் குழுவாக போய் சேர்ந்து ஜெபிக்கும் போது அந்த குடும்பத்தில் போராடுகிற சத்து ஓடி போவான் என்பது சந்தேகமே இல்லை தேவ பிள்ளையே. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்ம பலத்துல போகல, தேவ பலத்துல போகிறோம். தேவனோடு போகிறோம். சேனைகளின் கர்த்தரோடு போகிறோம். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. அவரோடு நீங்கள் நானும் போகும்போது பெரிய ஆசீர்வாதம். தாவீது சின்ன பையன்தான், சின்ன பையன்தான். வாலிபர்கள் கர்த்தருக்காக எழும்புவோம். கர்த்தருக்காக நம்ம இருந்ததெல்லாம் போதும். அவன் எழும்புவோம். இன்றைக்கு நான் உங்க கூட வர காரணம், அவன் எழும்பாத பட்சத்துல நீங்க போகவே மாட்டீங்க, போகவே மாட்டீங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் இன்னைக்கு என்னையும் எழுப்பி இருக்கிறார். தெய்வ பிள்ளைல, உங்களுக்கு இனி தைரியம் வந்து விட்டது. ஆமே, பயம் இல்லை. அவங்க வருகிறபடியினால அவன் கூட சேர்ந்து கொள்ளலாம். ஜெபிப்போம், பெரிய விடுதலை பெறுவோம். வருகிறவர்களுடைய குடும்பத்துல பெரிய விடுதலை. நீங்க நினைக்கிறது போற இல்ல. வேதம் சொல்லி எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. உன் ஒளி உன் வீட்டுல வரப்போகிறது. உன்கிட்ட வந்ததில்ல, அது உன் வீட்டுல வரப்போகிறது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்திருக்கிறது. அந்த மகிமையின் பிரகாசம் உன் வீட்டுல மகிமையின் மேகமாக வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். வேதனைகளை சாதனைகளாக கர்த்தர் மாற்ற போகிறார். தோல்விகளை ஜெயமாய் மாற்ற போகிறார். ஏனென்று சொன்ன நம்மோடு இருக்கிறவர்
பெரியவர், உலகத்தை ஜெயித்தவர், சாத்தானை ஜெயித்தவர். அல்லேலூயா. நீங்கள் நான் எழும்போது தேவ பிள்ளைகளை கர்த்தருக்காக